இன்று நடந்த 3வது T20 போட்டியில் ஜிம்பாப்வே இந்திய அணியில் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு மீண்டும் அபிஷேக் சர்மா ஏமாற்றினார். 2 ரன்களில் வெளியேறினார். நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் வைபவ் சூரியவன்சி 81 ரன்கள் அடித்து நொறுக்கினார். 49 பந்தில் 81 ரன், 8 4 4 6, ஸ்ட்ரைக் ரேட்டு 165. இசான் கிஷன் 29, ஸ்ரேயாஸ் ஐயர் 27, ரிங்கு சிங் 25, திலக் வர்மா 11 அடிக்க இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 192 ரன்கள் அடித்தனர். 193 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இறங்கிய ஜிம்பாப்வே அணிக்கு முதல் பந்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. பிரையன் பெர்னாட் மயங்க் யாதவின் முதல் பந்திலே அவுட்டானார். அந்த அணியில் ரயன் பால் மட்டும் 54 ரன்கள் அடித்தார். இந்திய அணி பந்து வீச்சில் மிரட்டினர். மயங்க் யாதவ் 3 விக்கெட், யாஸ் தாக்கூர் 2 விக்கெட், அசோக் சர்மா 1 விக்கெட், ரவி பிசனாய் 1 விக்கெட். இறுதியில் 20 ஓவர் முடிவில் ஜிம்பாப்வே அணியால் 157 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் இந்திய அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது. 3 போட்டிகளையும் வென்று 3-0 என்ற வித்தியாசத்தில் வென்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி T20 தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியது. பிளேயர் ஆஃப் த மேட்ச் மற்றும் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டை வைபவ் சூரியவன்சி செல்லக்குட்டி தட்டி தூக்கினார். வைபவ் சூரியவன்சி பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.